மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பொருள்லாம் பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா வேணும், அப்புறம் பேக்கிங் பவுடர் வேணும், அப்புறம் கேக் செஞ்சா மேலே டெக்கரேஷன் பண்ணதுக்காக ஜெம்ஸ் சாக்கோஸ், அப்புறம் இது கேக் உள்ள வைக்க நல்லா க்ரீமியா இருக்கணும்னு டேரி மில்க், அப்புறம் என் தம்பி சாப்பிட்டு பிஸ்கெட். இப்ப பாத்தீங்கன்னா என் தம்பி கேக்கு தேவையான இது பால் ஊத்துறான் டப்பால. போமா அல்லாட்டு ஊத்து வரல. இப்ப பாத்தீங்கன்னா ஊத்தினே இருக்கான். எங்க அம்மாக்கு தெரியாம திருடி எடுத்துட்டு வந்து ஊட்டுறோம். சக்கரை ஆக்கி போட்டலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரை அள்ளணும். அக்கா ஒரு 2 டீஸ்பூன் போதும். 2 டீஸ்பூன் போதும். நீ கேக்குக்கு வச்சிருந்த பால் தூக்கி ஆட்டி போட்டு குடிக்கிறான் பாரு. கேக்குக்கு வச்சத போய் ஆட்டி போட்டு குடிக்கிறான் இவன். இது பாத்தீங்க எவ்வளவு வச்சு வச்சுக்கிறான்னு. கொடுக்க முடியாது. இது பாருங்க திருப்பி கேட்டுனே இருக்கான். ஆமா இது காரண பிஸ்கட் தர மாட்டேங்கிறான். காரண திருப்பி ஒன்று எடுத்து போய் சாப்பிடுறான். இது பாருங்க இதான் அரைக்க போறோம். போய் அரைக்கலாம். அப்புறம் இது பாருங்க எப்படி பிடிச்சிருக்கிறான்னு சாப்பிடுங்க. நல்லா நைஸா அரைச்சாச்சு பாருங்க. நம்ம சாக்கிட்டாவும் போட்டா நல்லா பவுடரு பிச்சாங்க போறோம். நம்ம கண்டிப்பா பிச்சாங்க போட என்ன முட்டாங்க போறியா? இதை பாருங்க சொல்றது கரெக்டா பாருங்க. நைஸா அரைச்சாச்சு. இப்ப நம்ம பால் ஊத்திடலாம். கொஞ்சம் போடணும். போதுமா பால்? சர்க்கரை போட்டுடலாம். சீனி போடா. இப்போ வெறும் டென்ஸ் போடு. நக்கிடுவா பாடுவா. அதே மாதிரி சோடா போனோம். இப்ப சோடா மாவு சோடா உப்பு போட்டாச்சு. போட்டாச்சு நல்லா கலக்கிட்டோம். காமி நான் கலக்கிறேன். நம்ம எண்ணெய் ஊற்றி கழிக்கலாம். இது போதும்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுவை வச்சாச்சு. அடுப்புல எல்லாத்தையும் வச்சாச்சு. இன்னும் 20 minutes வெயிட் பண்ணலாம். சரி வாங்க. A few moments later. சூப்பரா இருக்கு. நான் எத்தி சாப்பிட போறேன். சிறுமுறை